ஆரோக்கியம்ல உங்களை எல்லாம் சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்மோக்கி கத்திரிக்காய் சட்னி. ஓகே, ஐ எம் ஷுர் கத்திரிக்காய் ஃபேன்ஸ் வந்து ஊரெல்லாம் இருக்காங்க. கத்திரிக்காய்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு வெரைட்டி ஆஃப் கத்திரிக்காய் எடுத்துருக்கோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நோட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு, தனியா, உளுந்து, பச்சை மிளகா, வரமிளகா, மிளகு, கொத்தமல்லி தழை, புளி அண்ட் கத்திரிக்காய். ஓகே, ஸோ இது எப்படி பண்ண போகிறோம்? இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குங்க. ஐ எம் ஷுர் யூ ஆல் லைக் இட். ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ இப்போ இந்த மாதிரி நான் இதுக்குன்னு ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு புது கடாய் வாங்கியிருக்கேன். இது ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இதில் வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்ட்டுன்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு, உளுந்து, அப்புறம் இது கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த ரிமைனிங் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிடலாம். இதை இப்படி எடுத்துருங்க. ஓகே, இத்துடன் தனியா, ஓகே, பச்சை கொத்தமல்லி, வரமிளகா, பச்சை மிளகா, கொஞ்சோண்டு மிளகு இதையும் ஆட் செய்து வறுத்து கொள்ளவும். புளி, இதோட வாசனையே செம்ம சூப்பராக இருக்குங்க. இதையும் இந்த பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அடுத்தது தான் வந்து இப்போ இந்த கத்திரிக்காயை வெட்டிட்டு இதை போட்டு ஸோ இந்த கத்திரிக்காயை வந்து நான் கொஞ்சம் ஜஸ்ட் தின்னர் ஸ்லைஸஸாக எடுக்கிறேன். நீங்கள் ஈவன் பெருசாக கூட எடுத்துக்கலாம். அம்மியில் அரைக்கிற மாதிரி இருந்தால் பெருசாக எடுத்துக்கலாம். ஏன்னா எனக்கு மிக்சியில் சில சமயம் அது சுருண்டுக்கிட்டே வரும். இந்த கத்திரிக்காயை எடுத்து இந்த ஆயிலில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த எல்லா கத்திரிக்காயும் போட்டு வதக்கிடலாம். ஸோ இப்போ தான் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பண்ண போகிறோம். நல்லா வதங்கிட்டே இருக்கும்போது ஒரு கங்கு, லைவ் கங்கை உள்ளே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அந்த ஃப்ளேவர்ஸை இதை வந்து அப்படியே சீப்பின் பண்ண போகிறோம். கத்திரிக்காய்க்கு ஃபன்னி நேம்ஸுங்க. எக் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில். அதே மாதிரி பெங்கால் வந்து அது பேகுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிந்தியில் பேங்கன் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆக்சுவலாக அது பேகுன் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா பேகுன்னா அதுக்குன்னு ஒரு தனித்துவமாக கிடையாது அப்படிங்கிறது தான். பேகுன் ஒரு குணமே இல்லாத ஒரு காய் அப்படின்னா, அதுக்கு குணமே இல்லாதன்னா அதுக்குன்னு சொந்தமாக ஒரு ஃப்ளேவர் இல்லை. நீங்கள் வந்து அதை காரமாக போட்டால் காரமாக தன்படும், வேறு ஃப்ளேவர் கூட மசாலா போட்டிங்கன்னா மசாலா ஃப்ளேவர் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து உப்பு போட்டிங்கன்னா உப்பு மட்டும், அந்த மாதிரி வந்து அதுக்குன்னு ஒரு தனித்துவமே கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரியா? ஸோ இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம். அதுக்கு இப்போ வந்து இதை இப்படி வச்சு ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த ஸ்டீம்லேயே வந்து இது அப்படியே நல்லா ஃபுல் டைட்டாக வச்சிங்கன்னா
இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது இப்போ கொஞ்சம் கூல் ஆகட்டும். இப்போ எல்லாமே ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸோ முதல்ல இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு போகலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா வறுத்த இந்த கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி இப்போது இந்த பவுடரோட நம்ம இந்த வணங்கின கத்திரிக்காவை இதோட ஆட் செய்யலாம். இது வதங்கின கத்திரிக்காய் மட்டும் இல்லைங்க, இதில் வந்து நம்ம இந்த கங்கோட ஃப்ளேவரும் நேச்சுரல் கங்கோட ஃப்ளேவரும் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு பண்ணின மாதிரி அவ்வளோ நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். பட் ஆனால் நம்ம ஈஸியாக இந்த ஃப்ளேவரை கொண்டு வந்திருக்கோம் அதுக்கு. இப்போ வந்து இதுக்கு நம்ம எப்படி சப்பாத்தியோடு நம்ம சர்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துடலாம். லேசாக கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும் அது. ஸோ கட்டாயம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையான கத்திரிக்காய் சட்னி, ஈஸியாக மசாலா இல்லாமல் லைட்டாக இருக்கிற மாதிரி. இதில் வெங்காயம் எல்லாம் பூண்டு இல்லை. ஸோ விரத நாள்களில் பெரியவங்க வெங்காயம் பூண்டு சாப்பிட பிடிக்காதவங்க அவங்க கூட சாப்பிட்லாம். ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியானது. சில்ட்ரன்லேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் உங்களை அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கிறோம். டில் தென் see you, bye. நன்றி, வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு டாக்டர் அரவிந்த் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் மேடம். வணக்கம் நேயர்களே. டாக்டர், இப்போ ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங் இதுவாக இருக்கும் இந்த எபிசோட் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம வேர்ல்டு ஃபுல்லுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று புதுசாக வந்திருக்கு. இப்போது இது மெடிக்கல் ஃபீல்டில் எப்படி இருக்கும்ன்றது எனக்கு ஒரு இது கேட்கணும்னு தோணுது. அதில் கேட்குறேன். இப்போ நாங்கள் வந்து இப்போ ஆஃபீஸ்லன்னா ஏதாவதுனா நாங்கள் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை எப்படி ஒரு டிராஃப்ட் பண்ணணும், ஒரு நோட் எப்படி எழுதணும், எப்படி குவெஸ்டன் கேட்கணும், இதோட மீனிங் என்ன, அப்படி தான் நாங்கள் மெயில் எப்படி அனுப்பணும், அஃபீஷியலாக நாங்கள் அப்படி பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு ஒரு டவுட், இது மெடிக்கல் ஃபீல்டில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை இப்போது இப்படி பண்ணலாம், இப்படி நான் சொல்லலாம். இப்போ நமக்கு ஏதாவது உடம்புனா டக்குன்னுலாம் எல்லாருமே டாக்டர்கிட்ட போகிறதில்ல, உடனே மெடிக்கல் ஷாப்புக்கு போகிறோம். அவங்க ஏதோ ஒரு மருந்து, அது ஒரு லேமன் ஆர்டினரியாக இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த ரோலை தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுத்துன்றதா. நம்மளே இப்போ டைப் பண்ணி இது ஒரு கொஸ்டின் கேட்குறோம், ஒரு ஆப்பில் போய் ஆர்டிஃபிஷியல் இந்த மாதிரி எனக்கு சிம்டம்லாம் இருக்குது, நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுவே சொல்லிடுச்சுன்னா அப்போ நாங்கள் டாக்டர்கிட்டயே போக வேண்டாமா? இதை நீங்கள் டாக்டராக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட வளர்ச்சி, இது உதயம் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது டெஃபினட்டாகவே ஒரு டேர்னிங் பாயிண்ட் எல்லாருக்குமேங்க. என்னென்னா முன்னாடி கூகுள் இருந்தபோது என்னென்னா நம்ம வந்து ஒன்று கேட்டால் அதுக்கு ஒரு ஆன்சர் தான் சொல்லும். வேறஸ் ஏஐ வந்து என்னென்னா ஒரு நல்ல ஒரு டெவலப் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு ஆன்சர் பண்ணும். சரியா?
பட் இருந்தாலும் இதில் என்னென்னா இந்த ஏஐ வந்து எப்படி ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்கங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இப்போ நீங்கள் சில டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சில ஏஐ வந்து ஆஃபீஸ் மெமோ ஒர்க் பண்ணுறதுக்குனே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. சில இதெல்லாம் ரிசர்ச் பண்ணுறதுக்குனே சில ஏஐ வச்சுருப்பாங்க. சில இது ஜென்ரல் கொஸ்டின் கேட்குறதுக்குனே வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி மெடிக்கல் ஃபீல்டுக்குன்னு தனியாகவும் ஏஐ இருக்குது. அது டாக்டர்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. பட் பேஷண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணுறதுங்கிறது ஜென்ரல் ஏஐ தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இது பண்ணும்போது சில அட்வான்டேஜஸ் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா நிறைய தரம் வந்து இப்போ ஒரு அவங்க அந்த ஏஐயோட சேட் பண்ணி அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா இந்த நோயாக இருக்குமோன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எங்ககிட்ட வந்துடுவாங்க, முன்னாடியே வந்துடுவாங்க. அப்போ நாங்கள் என்ன நினைப்போன்னா பரவாயில்ல இந்த நோய் வந்து யூஸ்வலாக கொஞ்சம் சீரியஸ் ஆனதுக்கப்புறம் தான் வருவாங்க. இவங்க வந்து இந்த ஏஐ இருந்ததுனால இதோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதில் பயந்து எங்ககிட்ட முன்னாடி வந்துட்டாங்கன்னு நாங்கள் சில டைம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும் அவங்க சேவ் பண்ணுறதோடைய இது வந்துருச்சு கிட்டன்னு. எக்ஸாக்ட்லி. ஏன்னா அது வந்து அதனால அது ஒரு ரேண்டமாக கொஞ்சம் அது டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு அது ஒன்று சொன்னதுனால பேஷண்ட்டும் அதை நினச்சி வந்திருக்காங்க. அது சில டைம் நிறைய தரம்னா அது கரெக்டாகவும் வந்து எங்களுக்கே வந்து சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல, நாங்கள் வந்து இதை லேட்டாக தான் பேஷண்ட் வருவாங்க எங்ககிட்ட, அப்போ எங்களுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இவங்க இதனால சீக்கிரமாக வந்துட்டாங்க, ஸோ சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட்டும் முடிஞ்சிருது, சேஃபராகவும் முடியுதுன்னு சொல்லி அந்த ஒரு சந்தோஷமாக இருக்கும். பட் சில டைம்ஸ் என்னென்னா இந்த கூகுள் மாதிரி நம்ம நெட்டில் சர்ச் பண்ணுறதோட ஒரு மோசமான ஃபார்மேட்டில் அது ரொம்ப ரேரான டிசீசஸை சொல்லும். இப்போ ஒரு டாக்டர் வந்து ஒருத்தரை பார்க்கும்போது பல விஷயத்த மைண்டில் வச்சுப்பாங்க. என்னென்னா எங்கே ட்ரீட் பண்ணுறோம், ட்ரீட்மெண்ட்டோட கிளைமேட் என்ன, அதெல்லாமே யோசிப்பாங்க. இப்போ நான் வந்து வெளிநாட்டில் போயிட்டு இப்போ ப்ராபப்ளி ஒரு குளிர் தேசத்துக்கு போயிட்டு இப்போ ஒரு கொசுனால் வந்த ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னு சொன்னால் அது கரெக்டாக இருக்காது. கொசுனால் வர இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி கொஞ்சம் வார்மர் கண்ட்ரீஸில் தான் ஈஸியராக வரும். அதே மாதிரி சில நோய்கள் வந்து சில பேருக்கு வராதுன்னே சொல்லுவாங்க அவங்க. இப்போ எப்படின்னா இந்தியாவில் எல்லோ ஃபீவர் வந்து இது வரைக்கும் வந்தது கிடையாது, ஆஃப்ரிக்காவில் தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இது எதுனாலன்னு டீட்டெயிலாக கண்டுபிடிக்க முடியலனாலுமே இப்போ ஒரு ஃபீவர் இருக்குது மஞ்சக்காமலையோட வருதுன்னா நான் ஃபஸ்ட்டே வந்து எடுத்த உடனே எல்லோ ஃபீவர்னு நான் சொல்ல மாட்டேன். வேறு ஏதாச்சும் காமனாக நம்ம லிவர் அஃபெக்ட் பண்ணுற ஒரு வைரஸாக இருக்கும் இல்லை பாக்டீரியாவாக இருக்கும் தான் நான் நினைப்பேன். வேறஸ் அது வந்து இந்த ஜென்ரல் ஏஐக்கு வந்து அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. அது வந்து என்னென்னா டீட்டெயிலாக சொல்லணும்னு சொல்லி எல்லாத்தையுமே சொல்லிடும். அப்போது என்னென்னா அதோட பயமும் அதிகமாக இருக்கும். ஸோ அன்னெசரியாக அவங்க வந்து வரி பண்ணுவாங்க இதில். அதே மாதிரி கிளைமேட் இப்போ என்னென்னா குளிர் மாதத்தில் வந்து ஆஸ்மா அட்டாக் வர்றது ரொம்ப காமன். ஸோ இப்போ நம்ம குளிர் மாதத்தில் ஒருத்தர் மூச்சு திணறலோட வராருன்னா என் மைண்ட் உடனடியாக ஆஸ்மான்னு போகும். ஸோ இது வந்து ஒன்றா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்சர் வேணும்னா நம்ம வந்து ஏஐக்குள்ளே இதெல்லாம் ஃபீட் பண்ணணும். இப்போ டெம்பரேச்சர் இவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி சீசன் இருக்குது, எனக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்திருக்கு, இப்போ இந்த மாதிரி வருது என்னன்னு சொன்னால் அது டெஃபினட்டாக கரெக்டாக தான் சொல்லும். பட் இதெல்லாம் ஃபீட் பண்ணாத நேரத்தில் என்னென்னா இன்சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால அதால் கரெக்டாக சொல்ல முடிய மாட்டேங்குது. இது வந்து கம்ப்ளீட்டாக அகெயின்ஸ்டாகவும் நான் சொல்லலை, அதனால் பல பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் அந்த பெனிஃபிட்ஸை ரீச் பண்ணுறதுக்கு அதுக்கான டேட்டா பேஸும் தேவை. இவ்வளோ நம்ம டேட்டா கொடுக்கும்போது அது எவ்வளோ நம்மளை பற்றி கற்றுக்குதுங்கிற ஒரு பயமும் இருக்குது. இப்போ அது எல்லாமே நம்மளை பற்றி தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அது என்னன்னாலும் நம்மளுக்கு அகெயின்ஸ்டாகவும் பண்ண முடியுங்கிற ஒரு பயம் எல்லாருக்குமே தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு தின் லைன். இதனால நன்மைகள் வர வரைக்கும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணுங்கிறது தான் என்னோட வியூவாக இருக்குது. இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நான் வந்து ஒரு மெடிசன் படிக்காதவங்க, எனக்கு வந்து இப்போ தலைவலி இருக்குது, இப்படிலாம் இருக்குது, இந்த இடத்துல வலிக்கு, த்ராபிங் ஹெட்டேக் வந்து இங்கே இருக்குது, அதுக்கு வச்சு நான் கேட்குறேன் வரும். பட் இதே கொஸ்டினே நீங்கள் அது வந்து இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். ஸோ நீங்கள் எப்படி அதுக்கு ப்ராம்ப்ட் பண்ணுறீங்கிற பொறுத்து தான் அந்த ஆன்சர் எனக்கு எப்படி கொடுக்கறதோ அதே மாதிரி உங்களுக்கு கொடுக்காது, நீங்கள் வேறு மாதிரி கேட்பீங்க. அதானே சொல்ல வரீங்க? எக்ஸாக்ட்லி மேடம். இப்போ என்னென்னா காலங்காலமாகவே என்னென்னா மெடிசனுங்கிறது ஒருத்தரால் மட்டும் தனியாக பண்ணிட முடியாது. என்னென்னா எல்லாரோட காமன் ரிசர்ச்சை எடுத்து தான் நம்ம வந்து காமன் குட்டுக்கு நம்ம பண்ண முடியும். யூனிவர்சலைசேஷன் அண்ட் எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் இப்போ மாறிட்டுருக்கு. எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன்னா முன்னாடி நாங்கள் வந்து ஒரு புது ட்ரீட்மெண்ட் 1000 பேருக்கு பண்ணிட்டோம், இதில் வந்து இவ்வளோ பேருக்கு நன்மை வந்திருக்கு, அதனால வி அட்வைஸட் எல்லாருமே இந்த ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்கன்னு ஒருத்தங்க வந்து இந்தியாலேயோ ஃபாரின்லேயோ வந்து டிசைட் பண்ணி சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி நாங்கள் ட்ரையல் பண்ணோன்னு சொல்லிவிட்டோ டெஸ்ட் பண்ணோன்னு. இதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து பேஷண்ட்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் இல்லையா? எனக்கு இந்த மருந்து தான் பிடிச்சிருக்கு அதனால் நான் இந்த ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன், இல்லை நான் படித்த விதம் இந்த மாதிரி, நான் வந்து புதுசாக மாறிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. ஸோ காலங்காலமாக டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு காலத்தில் ஜேர்னல்ஸ்னு பப்ளிஷ் ஆகி பிரிண்ட் ஆகி வரும், அதை படிப்பாங்க. இன்னமும் என்னென்னா இப்போலாம் நெட்டில் வருது, ஜேர்னல்ஸ்னு வருது, அதை நாங்கள் படிக்கிறோம். இந்த மாதிரி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் படிச்சுக்கிறதுக்கு. ஏன்னா எங்களோட நோக்கம் என்ன, பேஷண்ட்டுக்கு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அது எப்படின்னா ஒருத்தரால் மட்டும் பண்ண முடியாது, இந்த மாதிரி குரூப்பாக நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி பண்ணுவோம்.
அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைன் என்ன வருதுன்னா, இந்த மாதிரி கூகுள் வந்தபோது நெட் பேஸ்ட் சர்ச்சிங் வரும்போது என்னென்னா, நாங்கள் நெட்டில் தேடுவோம் இந்த மாதிரி இதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து இது வரைக்கும் வந்திருக்கு, இதுக்கு பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஏதாச்சும் வந்திருக்கான்னு எங்களுக்கு ஒரு தோணும் இல்லையா, இது பண்ணால் பெட்டராக இருக்குமே. அதை நாங்கள் போடும்போது அது முன்னாடியே சில பேர் ரிசர்ச் பண்ணி வச்சுருப்பாங்க, அது பண்ணலைன்னா நாங்கள் அதை எடுத்து நாங்கள் பண்ணுவோம். அந்த விதத்தில் நாங்கள் இப்போ ஏஐ வந்தபோது அதை நாங்களுமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த சென்ஸ் தட் எங்களுக்கு இன்னும் நிறைய டேட்டா ஈஸியாக கிடைக்குது. ஏன்னா வேர்ல்டுங்கிறது ரொம்ப பிக் அண்ட் நிறைய டிசீசஸ் இருக்கும். இப்போது ஒருத்தங்களுக்கு வருதுங்கிறது இந்த டிசீஸ் தானே, காமனான டிசீஸ் வரும்போது ரொம்ப இஷ்யூ இருக்காது, நாங்கள் உடனடியாக ட்ரீட்மெண்ட். ரேராக டிசீஸ் வரும்போது நாங்கள் வந்து டீட்டெயிலாக நாங்கள் பார்க்கணுன்னு நினைக்கும்போது இந்த ஜேர்னல்ஸ் இந்த மாதிரி போய் தேடுறதுக்கு, லைப்ரரியில் போய் உட்கார்றதுக்கு நாங்கள் இந்த ஏஐ யூஸ் பண்ணி நாங்கள் கரெக்டாக ஒரு மாதிரி வேறு விதமான ப்ராம்ப்ட் கொடுப்போம். நாங்கள் கேட்கும் போதே வந்து இதெல்லாம் நீ வந்து எனக்கு சொல்லாத, ஏன்னா எனக்கே வந்து இது தெரியும் இது இருக்காதுன்னு சொல்லி, இதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஆர் இந்த இதில் இன்னும் டீப்பாக போங்க, ஆர் இந்த மாதிரி ஐடியா நானே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இதில் எப்படி இந்த இது புதுசாக சேஞ்ச் ஆச்சோ இதுக்கு ஏதாச்சும் வந்திருக்கான்னு நாங்கள் கேட்கும்போது அதோட கொடுக்குற ரிப்ளையே டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். நாங்கள் என்றைக்குமே வந்து இது என்ன நோயின்னு நாங்கள் கேட்க மாட்டோம், இதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கோ இல்லை இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வேறு ஏதாச்சும் ஈஸியர் வே இருக்கான்னு அந்த மாதிரி கேட்கும்போது அதோட ஆட்டோமேட்டிக்காக அதோட லாங்குவேஜ் ஆஃப் ரிப்ளையுமே எங்களுக்கு ஏற்றபடி அது கிடைக்கும். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு இன் ஃபியூச்சர் இப்படியே போனால் உங்களுடைய பார்வையில் இது வந்து இதனால் வந்து இப்போ நாங்கள் எங்களுக்கு சொல்கிறாங்க நாளைக்கு வந்து இவ்வளோ ஹெச்ஆர் தேவைப்படாது, அது பாதி ஒர்க்கு அதுவே பண்ணிடும், ஸோ இவ்வளோ மேன் பவர் தேவையில்லைங்கிறாங்க. அது எங்களோட இதுக்கு ஓகே, அது அஃபிஷியல் டிராஃப்டிங்க்கோ இதுக்கோ அது ஒர்க்கு எக்ஸல் ஷீட்டில் போடுறது அந்த மாதிரி அக்கௌண்டிங்க்கு அதுக்கெல்லாம் ஓகே. பட் இது வந்து ஒரு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையா, இதில் வந்து நாளைக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே எல்லாம் பண்ணிவிடும், டாக்டர்ஸ்க்கே வேலை இல்லை, அப்படி ஒரு நிலைமை வராது இல்லையா? அந்த மாதிரி வர்றது ரொம்ப ரொம்ப ரேர் மேடம். ஏன்னா நம்ம லைஃப்பில் எல்லாருமே வந்து ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்துச்சு, கார் வந்துச்சு, அந்த வரும்போது ஒரு விதமாக எல்லாமே மாறும்னு சொன்னாங்க. எப்படின்னா சின்ன டாக்டர்ஸ்லாம் இனிமேல் சர்வைவ் பண்ண மாட்டாங்க, எல்லாருமே இப்போ வந்து பெரிய ஹாஸ்பிட்டல் தான் போவாங்கன்னு சொன்னாங்க, ஏன்னா ட்ராவல் ஈஸி ஆயிடுச்சு, அந்த மாதிரிலாம் நிறைய சொன்னாங்க. பட் இருந்தாலுமே என்னென்னா இது எல்லாமே வந்து டாக்டர்ஸ் ஆக்மெண்ட் பண்ணுங்கிறது தான் என்னோடய வியூ. ஏன்னா ஏஐ வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் இன்னும் ஈஸியராகவும் ஃபாஸ்டராகவும் அதே மாதிரி ப்ரிசிஷன் பேஸ் பண்ணி கொடுக்க முடியும். இப்போ ஒரு ஸ்கேன் எடுக்கிறோன்னா ஆப்வியஸாக இப்போ ஒரு டாக்டர் வந்து 100 ஸ்கேன் ஒரு நைட்டில் பார்க்குறாருன்னா அவர் வந்து 80வது ஸ்கேனுக்கு அப்புறம் டயர்ட் ஆயிடுவார், அதில் டவுட்டே கிடையாது. பட் இருந்தாலும் அவர் வந்து ஏஐ யூஸ் பண்ணி அது ஸ்கேன் 100 ஸ்கேனையும் பார்த்துட்டு அதுக்கு மேலே வேறு ஏதாச்சும் இருக்காங்கிறது தான் அவர் பார்க்க போகிறாரு. ஸோ இனிஷியலாக அவர் பேஸ் ஒர்க்கும் அவர் பண்ணணும், டீட்டெயிலாகவும் அவர் பார்க்கணுங்கிறத விட்டுட்டு இப்போ பேஸ் ஒர்க் ஒரு கம்ப்யூட்டர் பண்ணிடுறா, அதை விட டீட்டெயிலாக மட்டும் அவர் பார்ப்பார். அதே மாதிரி எங்களை மாதிரி ப்ராக்டிசிங் டாக்டர்ஸ்க்கு என்னென்னா இந்த மாதிரி நாங்கள் பேஸ் ட்ரீட்மெண்ட் இல்லாமல் இப்போ ஒரு அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட், புது ட்ரீட்மெண்ட் இன்னும் ஜேர்னல்லே பப்ளிஷ் ஆகிருக்காது, எங்ககிட்ட இன்னும் வந்திருக்காது, பிரிண்ட் ஆகி அது வந்து ஒரு இன்னொரு இடத்துல இதை அனௌன்ஸ் பண்ண உடனே எங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி ஸோ ஒரு மீடியமாக தான் இருக்கும் ஏஐ வழியாக, அது டெஃபினட்டாக டாக்டர்ஸை ஹெல்ப் பண்ணுங்கிறது தான் என்னோடய வியூ. ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஏன்னா இது எனக்கு ரொம்ப நாளாக அது ஒரு டவுட், என்னன்னா நம்ம ஆஃபீஸ்லலாம் இப்படி வந்துடுச்சு, அப்போது மெடிக்கல் ஃபீல்டில் எப்படி இருக்கும்னு உங்களோட வார்த்தைகள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ. வணக்கங்க. மீண்டும் டிப் ஆஃப் த டேயில் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், பட் மீண்டும் மீண்டும் சிலதை வலியுறுத்திட்டுருக்கோம். எப்போவுமே உங்களால் ஏதாவது யாருக்காவது வேல்யூபுளாக இல்லையா சாதாரண விஷயம் கொடுக்க முடிஞ்சது விதவுட் எக்ஸ்பெக்டிங் கிரெடிட், தட் இஸ் அவங்க கொடுத்ததுனால இது பண்ணி கொடுப்பாங்கங்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் ஒருத்தருக்கு பண்ணி பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு திருப்தி கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். ஏன் உங்களுக்கே இன்னும் முன்னேற்றங்கள் வரும். எப்போவுமே ஒரு கிரெடிட் எதிர்பார்த்துட்டு நம்ம பண்ணக்கூடாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா ஏதோ ஒரு பணி செய்கிறதுக்காக நம்ம ஒருத்தருக்கு ஒரு கிஃப்ட், அது மாதிரி கிஃப்டே கிடையாதுங்க. வாழ்க்கையே ஒரு கடல் நமக்கு கொடுத்தவோ, கடல் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு கிஃப்ட்டு, இல்லாட்டா இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்டு. அந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டில் நம்மளால் முடிந்தது இன்னொருத்தருக்கு பண்ணும்போது அதுவும் முடிந்த அளவுக்கு சொல்லாமல் பண்ணினோம். அதுக்கப்புறம் அவர்கள்டேருந்து தான் ஏதாவது நமக்கு திருப்பி கிடைக்கணுங்கிற எதிர்பார்ப்பு ஜீரோவாக இருக்கணும். ஆட்டோமேட்டிக்காக லீனியராக இதை போகாதுங்க. நீங்கள் ஒருத்தருக்கு நல்லது பண்ணீங்கன்னாக்கா இன்னொரு வழியில் உங்களுக்கு நல்லது நடக்கும். இதுதான் என்னோடய டிப் ஆஃப் த டே. ட்ரை பண்ணி பாருங்கங்க, ரொம்ப சந்தோஷமாக உங்களுக்கு வாழ்க்கை அமையும், மன நிம்மதியும் கிடைக்கும். நன்றி, வணக்கம். என்ன நேயர்களே, நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக இருந்தது இல்லையா? மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.